வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து வாழ்க்கை அனுபவங்களை இன்னைக்கு நாங்க போடல. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. போ சின்ன பிள்ளைங்க வேலை செய்யற மாதிரி தான் எப்பயுமே செய்வாங்க. ஒரு ஒரு ஜாக்கிரதையா ஒரு இதாகல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால போண்டா சுட்டா. அப்படி அந்த போண்டா வந்து ஒரு போண்டா அதை வந்து அப்படி எல்லா போண்டாவும் எடுத்துட்டா, ஒரு 6-7 போட்டுருக்கிறா எடுத்துட்டா. இந்த ஒரு போண்டாவை இப்படி கரண்டியில் அப்படியே ஆட்டிட்டு டாப்புன்னு திருப்பி விழுந்து போச்சு. அதுல விழுந்ததும் அந்த எண்ணெய் தெரிச்சு கையில போட்டு அது கொப்பளமாயி போச்சு. அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து போட்ட. நைட்டுலாம் தூங்குறது இல்லை. தாங்காத உடம்பு அந்த உடம்பு. தூங்கவே மாட்டேங்கிறா. ஏன்னா அவ வந்து 17 வயசுக்கு அப்புறம் தான் என்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுடைய உணவு முறை பூரா மாறிடுச்சு. அதுக்கு முன்னால வந்து சொத்து சேர்க்கறது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளை தவிர உணவு முறையை பத்திலாம் அவங்க கவலையே பட்டுக்க மாட்டாங்க. டெய்லி சோறு அடிச்சு பருப்பு ரசம். எங்கேயாவது இப்படி சாப்பிட முடியுங்களா? ஜெயில் மாதிரி. ஜெயிலில் எப்படி இதுதான் உணவுன்னு நல்லா தெரியும். டெய்லி சோறு வடிச்சிடுறது. ஒரு 1.5 படி 2 படி போட்டு சோறு வடிச்சிருவாங்க. பருப்பு இந்த இவ்வளோடு பருப்பை போட்டு தண்ணியா, அதுலயும் அந்த பருப்பை இருத்து அதுல அடிபாகத்துல இருக்கிறது அவங்க அப்பாக்கு. ஏன்னா அவர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு சம்பாதிச்சுட்டு வர்றாரு. இவங்களுக்கெல்லாம் அந்த மேலால தண்ணி இருக்கு பாருங்க, அதை தாளிச்சு இப்படியே தான் சாப்பிடுவாங்க. இவங்களும் வேற எதுவும் இதுக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டாங்க. எப்பயாவது 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கறி ஒரு 1/4 கிலோ எடுப்பாங்க. கொஞ்சம் தனமா குடும்பம் நடத்துனாங்க. ஆனா அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க அவங்க அம்மாக்கு. உடம்பு பூரா நோய், எதிர்ப்பு சக்தியே இல்லை. அவங்க தம்பி சின்ன வயசு, இவளுக்கு தம்பி. அவன் வந்து சின்ன பையன். நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பையன். அவன் இன்னைக்கு காலில் சர்க்கரை, ப்ரெஷரு அத்தனையும் உடம்புல இருக்கு. மாத்திரை தான் அதிகமா திங்கிறான். வேற எதுவும் இல்லை. செலவு மேல செலவு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு தம்பி, அவனுக்கு ஒரு பயங்கர செலவாகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவங்க நினைச்சிட்டாங்க சொத்தை சேர்த்து வச்சிருக்கோம், சொத்தை சேர்த்து. இன்னைக்கு எனக்கு 68 வயசு ஆகுதுங்க. இது வரைக்கும் பாருங்க ஒரே ஒரு பல்லு தான் விழுந்திருக்குது. மற்றபடி வயசானவங்களுக்கு என்ன வருமோ சின்ன சின்ன இது அது மாதிரி தான். ஆனா ஒரு புண்ணு அவன் பட்டுச்சுன்னு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்துல அந்த காயம் ஒரு 2 நாள்ல எனக்கு சரியாகி போயிடுங்க. மருந்தே போட மாட்டாங்க. சத்தியமா அங்க மருந்தெல்லாம் போடவே மாட்டேன். ஆனா 2 நாள்ல சரியா போயிடும். காய்ச்சல் இந்த சளியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன தாக்காது. எல்லாருக்கும் கொரோனா ஊரெல்லாம் பரவணுச்சுல. எனக்கெல்லாம் கொரோனாவும் வரல. அதே மாதிரி சிக்கன் குனியா எனக்கெல்லாம் வரல. இதுக்கு என்ன காரணங்க? சாப்பாடு தாங்க மெயின். ஒரு மனிதனுக்கு 3 ரொம்ப அவசியங்க. ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு சாப்பாடு, இன்னொன்னு செக்ஸ். இது 3 தான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி காலில் வந்து அப்படித்தான் தோசை சுட்டுட்டு அந்த தோசைக்கல் சூடா இருக்குன்னு ஒரு துணியில இப்படி பிடிச்சிருக்கிறாள். வெயிட்டான தோசைக்கல் டபாரு காலில் போட்டுக்கிட்டு அப்படி கை நழுவி காலில் விழுந்துருச்சு. அது ஒரு வாரமா 10 நாளா ஆறவே மாட்டேங்குது. இருக்க அதுல தண்ணி மாதிரி கசிது, வலி தாங்க முடியல. அதனால ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். போய் நல்லா அந்த டிடி இன்ஜெக்ஷன் என்ன சொல்லுவாங்க, வலி இல்லாம இருக்கிறது அது, அப்புறம் ஆயில்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பாட்டு அவளுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு மாத்திரெல்லாம் கொடுத்து மத்தியானம் கூட்டு வந்து ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவளுக்கும் கொஞ்சம் சாப்பிட வச்சு படுத்து அப்படி தூங்கிட்டா. அசந்து அந்த ஊசி போட்டதுனால அப்புறம் இப்ப அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண. அதனால இந்த கலவ பாரத்துல என்னுடைய அனுபவத்தை நான் போடவே முடியல. அதனால மன்னிச்சுங்க. இதே ரொம்ப இழுத்துட்டு போயிடுச்சு. இப்ப சம்பளம் போய் அங்க கேட்டேன்ல, அவனுங்க அண்ணன் தம்பி 3 பேரு. அந்த 3 பேரும் பெரிய கோடீஸ்வரனுங்க. இங்க இருந்து யாரக்கூட ஒரு 500 அடிக்கு இருக்குங்க குடோனு. அவ்வளோ மூட்டையும் அது இதுவும் அடிக்க வச்சிருப்பாங்க. வேலை புளிஞ்சு எடுத்துருவாங்க. நைட் ரொம்ப லேட் ஆகும். அதாவது வேலை இல்லை, வேற என்ன பண்றது, இதுலயாவது போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் அப்படிதான் அந்த வேலைக்கு போனேன். எனக்கு பிடிக்கல. ரொம்ப டார்ச்சருங்க. கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் இல்லை. பார்த்தேன் இது வேலைக்கு ஆகாது, நம்ம இவனுங்க பழி போட்டு நம்ம மேலே ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்கன்ட்டு நான் வள்ளிங்க இடத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. வேற ஏதாவது போஸ்டிங்க்கு ஒரு ஆளை கூட்டு வந்து இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சம்பளம் கேளு போ அப்படின்ட்டான். என்னடா இது? திருப்பி நான் ரொம்ப ஒரு இதாக கேட்டேன். எனக்கு கோவம்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க. நான் பழைய வாலிப வயசுலலாம் இருக்கும்போது என்னுடைய கேரக்டர் வேற மாதிரிங்க. நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். ஓப்பனாக சொல்கிறேன், நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், ஸ்மோக் பண்ணுவேன். ரவுடித்தனம்லாம் பயங்கரமா இருக்குங்க அப்பெல்லாம். அப்ப இந்த அளவுக்கு போலீஸ் வந்து போலீஸ்ன்னு இப்ப சொன்னாலே பயம் வருது. அவங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட போலீஸ்ல சொல்றாங்க வந்து கூட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. போய் சொல்றா போடா அப்படிம்போம். அந்த மாதிரி. அது இல்லாம நான் ஒரு இயக்கத்துல இருந்தேன். ஏதாவது ஒண்ணுன்னா இயக்கத்துக்காரங்க அங்க இருந்து பெரிய ஆளுங்க போன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போயா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரியான டைப் நான். சரியான எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஏடா நாய்ங்களா, என்னை வேலை வேற இவ்வளோ வேலையும் வாங்கிவிட்டு
புளி புல்லு பொழிஞ்சிருக்கு. அந்த 22 நாள் சம்பளத்தை கேட்கறது தரமாட்டையா சார்? திருப்பியும் கேட்டானா இப்ப கூட இதா கேட்கறேன் கை மிரட்டுற என்னங்கள அப்படின்னு. அப்படியா? ஓ, இப்படி பேசுறது உங்களை மிரட்டுற மாதிரி. சரி, அதெல்லாம் சம்பளம் தருவீங்களா தர மாட்டீங்களா? தர முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்ட்டான். சரின்னு வந்துட்டேன். வந்து வீட்டுக்கு வந்ததும் பழைய கட்சி ஆபீஸ் அங்கே தான், எங்க தெருவிலே தான் கட்சி ஆபீஸ் இருக்குது. நேரம் அங்க போனேன். நந்தா வா நந்தா வா நந்தா, நம்ம செயலாளர் வந்தார் அப்படி இப்படி எல்லாம் சொன்னானுங்க. ஜாலியா அவனுங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒருத்தன் இருக்கான். அடுத்து இப்ப எனக்கு அடுத்து அவன் அங்க பதவியில இதாயிட்டான். ரெண்டாவது அவனுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய, அவன் என்னை விட இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களை இப்ப எனக்கு டச் விட்டு போச்சே ஒரு 4-5 வருஷமா. அவன் எல்லா இடத்துலயும் என்ன, அவனுக்கு இதுதான் பொழப்பே, தொழிலே இதுதான். இன்னைக்கு அவன் பெரிய வக்கீலா இருக்கிறாரு. வக்கீலா இருக்கிறப்படி நல்ல, அவங்க ஒய்ஃபு கவுன்சிலரா இருக்காங்க, பெரிய பெரிய போஸ்டிங். தொடர்ந்து அவன் அதுல பயணிச்சான். அப்ப என்ன இந்த மாதிரி சொன்னேன், எங்கடா அப்படின்னா செவ்வாய்ப்பேட்டையில் காலையில போலாண்டா அப்படின்னா. அதே மாதிரி காலையிலங்க எனக்கு முன்னால அவனுக்கு ரெடியாகி காத்துட்டு இருக்காங்க. அவன் வர சொல்லு, அவன் உட்காடுறா வண்டியில. எவன்டா சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், நீ ஏதா பண்ணியானா? நான் எந்த இதுவும் பண்ணலடா, எனக்கு வேலை பிடிக்கலன்னு நான் நின்றுக்கிட்டேன்டா, சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு. வாடா போலாம் அப்படின்ட்டு நேரம் இங்கிருந்து கூப்பிட்டு போனான். போய் அவனெல்லாம் எப்பயுமே வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கதர் சட்டை, வெள்ளை சட்டை பார்த்தாலே அரசியல் கரெக்டா தெரியும். அது இல்லாம அந்த கரை போட்ட வேட்டி. நேரம் இங்கேருந்து உள்ளார போனது. அவங்களாம் பயந்தாங்க ஒழிங்க. கொஞ்சம் ஏமாளித்தனமா இருக்கிறவங்கள பயங்கரமா மாட்டுவாங்க, கை வச்சிருவானுங்க. ஏமாளித்தனம் என்னையே 2-3 ரூபாய் கையை வாங்கிட்டோம். அந்த வேலை இங்க நடக்கூடாது, கையை நீட்டினா அடுத்த நிமிஷம் நான் கை நீட்டி போடுவேன் அப்படின்னு சொன்ன வாட்டி இது பண்ணிட்டாங்க. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே அவங்ககிட்ட யாருமே ஒரு 3 மாசம் இது பண்ண மாட்டாங்க. அப்படி ஒழுங்கா ரொம்ப அடிமத்தனமா வேலை செஞ்சாலும் தீபாவளிக்கு ஒரு மாசம் இருக்கும்போது அவனை நிறுத்திடுவாங்க. இவங்க அண்ணன் தம்பிங்களே ஒருத்தவங்க கலெக்ஷனுக்கு போயிட்டு இருப்பான், எவனாவது ஒரு இழிச்ச வாங்கி கிடப்பானு பார்ப்பான். தீபாவளி முடிஞ்சு அவனை சேர்த்துக்குவாங்க வேலைக்கு, ஏன்னா போனஸ் கொடுக்கணுமே அப்படின்ட்டு. இப்படியே தான் இவங்க காலம். ஆனா கோடீஸ்வரனுங்க நாங்க 5 ஒருத்தனுக்கு இப்படி கிள்ளி தரமாட்டான், அந்த மாதிரி இடம். சரி, நேரம் கூட்டு போனோம், வண்டி விட்டு நான் போய் கேட்டான், ஏன் இவர் என்ன தப்பு செஞ்சாரு, இந்த மாதிரி சம்பளம் தரமாட்டேன்னு சொன்னீங்களா? அவன் பார்த்ததுமே இவனுங்களுக்கு ஒரு மாதிரி கழிச்சுக்கிச்சு. இல்லைங்க, சம்பளம் நான் தரமாட்டேன்னு சொல்லிங்க, பொசுக்குன்னு பாருங்க வேலையை விட்டு நிக்கிறாரு. அப்ப வேற யாரையாவது யாரு வேலையை விட்டு நிக்கிறோம், உங்களுக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து அவன் சேர்த்து விட்டு அப்பதான் நீங்க சம்பளம் தருவீங்களா? நான் அப்படி சொல்லலைங்க, அப்படி இப்படின்னு சமாளிக்கிறானுங்க, சமாளிச்சு பயப்படுறானுங்க. சம்பளத்தை கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு போயிடலாங்க. எப்படி, எங்க உங்க வீடு அப்படி இப்படின்னு இவன் கேட்டான் பாருங்க, எங்க கூட்டு போனாலும் பயந்துகிட்டானுங்க. இல்லைங்க, அதாவது அண்ணன் வந்துருவாரு, வந்து சம்பளத்தை நான் கொடுக்குறேங்க, உடனே வாங்கிட்டே போயிடலாங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, இதுக்காகலாம் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு வாட்டி அவங்க அண்ணனுக்கு போன் போட்டு தெலுங்கு பாஸ் அதுல பேசி வர சொன்னான். உடனே அவங்க அண்ணன் அடிச்சுட்டு வந்தான். ஏண்டா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவருக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா அவன் அப்படி பேசுறான், நல்லவனாட்டான். பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து நம்ம அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். ஏன் அவங்களுக்கு நீ இந்த மாதிரி இருக்க? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சம்பளத்தை கொடுத்துருனேன். நான் கொடுக்கறதுக்குள்ளார அவர் போய் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு வராரு, இருங்க நான் வாங்கிட்டு போயிடலண்ணா அப்படின்னு எப்படின்னு சொல்லி சம்பளத்தை அப்புறம் வாங்கணும். சரி, அதை பொருளாக வாங்கிட்டு ஆட்டோவில் உட்காந்தேன். அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போகிறோம், செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா? என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இது பண்ண செலவு பண்ணித்தான் ஆகணும். ஜோப்பில் வச்சுக்கிட்டேன். நேராக வந்தேன், ஒரு 300 சில்லரை ரூபா பக்கமாக ஜோப்பில் இருந்துச்சு. அப்புறம் நந்தா ஏதோ கவனி அப்படி இப்படின்னாங்க. அதான் மாமூல் தான் அது. இப்போ மாதிரி 150 ரூபா 200 ரூபா ஒரு ஆளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆளுக்கே 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா இருந்தால் போதும். அது மாதிரி போனோம், எல்லாத்துக்கும் அவனுங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் செலவு பண்ணி அவங்களை கூட்டுட்டு, ஐயோ அப்பா இவனுங்களை காரியம் ஆகல, அவங்கள்ட்ட பணம் வாங்க முடியலங்கிறதுக்காக தான் இவங்களை யூஸ் பண்ணேன். இல்லைன்னா நிச்சயமா நான் யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு தெரியும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அந்த இது முடிஞ்சு போச்சா. இப்ப வேலை வேணும் எனக்கு, என்னடா பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கிறேன் வேலை இல்லாம. ஆனா எந்த காரணத்தோட திருப்பி அந்த கட்சிக்கெல்லாம் போய் நம்ம இது பண்ணணும். அடுத்த நாள் என்னை எதிர்பார்க்கறானுங்க, கட்சிக்கு வருவேன்னு. அந்த நேரம் பார்த்து கவுன்சிலர் தேர்தல் வேற வந்துருச்சு. அந்த கவுன்சிலர் தேர்தல்ல ஆப்போசிட்ல நிக்கிறாள், அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளு, ரொம்ப பழக்கமான ஆளு. அவர் எதிர்த்து நிக்கிறது இப்ப நான் இருந்த அந்த இயக்கத்துல சேர்ந்தவன் ஒரு சாதாரண ஆளு, வெளியூர்ல இருந்து இங்க பிழைக்க வந்தவன். சீட்டை வாங்கிட்டான். என்ன வீட்டுல வந்து தொல்லை கொடுக்குறான். நீ பா என் மனந்தா ஆனந்தா, நான் அந்த ட்ரிப்பு ஜெயிக்கணும்னு அப்படின்னு இப்படின்னு எனக்கு கெஞ்சுறான். எங்க வீட்டுல கண்ணை கட்டிட்டா போனேன் நான்.
அண்ணா எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை, நான் வரலண்ணா, தயவுசெய்து என்னை வாழ விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு எவ்வளோ தூரம் சொன்னா ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. டெய்லி எங்கள் வீட்டுக்கு வர்றது, ஆனால் நீ போனா நான் வரேன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்டேன்னா போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படியே இருக்கக்குள்ள ஒருத்தர் நண்பர் மூலியமா இன்னொரு ஆள் அவங்ககிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தோம். அவன் வந்து சில நிறைய ப்ராடக்ட் வந்து ஏஜென்ட் எடுத்துருக்கிறான். அதெல்லாம் வேன் வரும், ரொம்ப தூக்கி தூக்கி ஏற்றணும். இப்படியே அவன் இப்போ நான் போய் திருப்பி சேர்ந்தனேன், இன்னொருத்தன் இப்போ சேர்ந்து வேலை செஞ்சேன். அந்த அவனை விட கஞ்சம், எது சம்பளம் தர மாட்டேன்னு சொன்னானே அவனை விட கஞ்சங்க. அவனாவது கொஞ்சம் எச்சு கையில் இப்படி கொஞ்சம் காக்காயை ஓட்டுருவான். இவன் கையை பூரா வலிச்சு நிக்கிட்டு கழுவிட்டு தான் காக்காயை ஓட்டுவான். அந்த மாதிரி ஆளுங்க தெரியாதனமா போய் போய் சேர்றப்ப வெள்ளம் மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஆள் நல்லா வாட்ட சட்டமா நல்லா இதா இருக்கிறோம், சும்மா முறுக்கேறி உடம்பு நல்ல இந்த மாதிரி ஆள் தான் அவனுக்கு தேவை. சரி அப்படின்ட்டு அவன் மத்தியானத்துல வந்து சாப்பாட்டுக்கு போக மாட்டான் வீட்டுக்கு. அந்த ஆளு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 8 லட்சம், அப்பயே 10 லட்சம் கூட வியாபாரம் ஆகும். ஆனா 20 ரூபாய்க்கு போய் எங்கேயாவது சாப்பாடு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்பா. என்னங்க 20 ரூபாய்க்கு போய் பட்ட சாப்பாடு பாருங்களேன் விற்கிது அந்த கோயில்கிட்ட, அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஏற்கனவே, அவ்வளவுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்பா. அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போய் எங்க 20 ரூபாய், ஏங்க சாப்பாடு எவ்வளவுங்க, 30 ரூபா, அங்க வாங்க மாட்டோம். தேடிட்டு போனா அங்க ஒரு கன்றாவி கடை, அந்த கடையில 20 ரூபாய்க்கு. அவங்கள பார்த்தாலே அழுக்கு பிடிச்சி நல்லா சாப்பிடவே மாட்டேன். இமா அதை நான் வீட்டுல இருந்து சாப்பாடு பிரமாதமா செஞ்சு கொண்டு வருவேன். சில சமயம் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட்றதையே. அவ்வளோ ஒரு மோசமானவன். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன தப்பு தெரியாம ஒரு பெட்டியை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டோம், அது ஏன் அந்த பக்கம் வச்ச, அது காரணம் சொல்லு அப்படின்னு வேலைக்கு வீட்டுக்கு வேலை முடிஞ்சு 7 மணிக்கு வேலை முடியுது, வீட்டுக்கு போகணும். 8 மணி வரைக்கும் நம்மளை உயிரை எடுத்துருவாங்க. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு திருப்பி திருப்பி பதில் சொல்லிட்டே தான் இருப்பான். ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டோமே என்னடா பண்றதுன்னு. இதுல இன்னும் ஒரு பொருள், நல்ல ஃபேமஸ் கம்பெனி, ஏன் ஓப்பனாவே சொல்லிடுறேன், மில்கி பிக்ஸ் இல்ல, அதுல விதவிதமா இருக்குது பெரிய பெரிய இதுல. அவங்க வந்து ஏசி வண்டி, அந்த வண்டியில உள்ளார ஏசியில வச்சுதான் இதை கொண்டு வருவாங்க, ஏன்னா மெல்ட் ஆயிடும். நம்ம அதுல வர்ற பாக்ஸ் எல்லாம் 300 பாக்ஸ் 400 பாக்ஸ் வருங்க. வெயிட் பயங்கரங்க, தூக்கி இந்த தோலே வலி எடுத்துங்க. ஆனா ஒண்ணு, அந்த கம்பெனிக்காரன் ஒரு பாக்ஸுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்றான் இறக்குறதுக்கு, அந்த காசையும் இவன் வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம இங்க இவங்களுக்கு லோக்கல்ல வந்து வண்டி நின்றுச்சுன்னா அவனுக்கு ஏத்தி விடுறது, அது நம்ம சம்பளம் தர்றான். அங்கிருந்து வர்ற இதை வந்து நாம இறக்க வேண்டியதில்லை, கூலி ஆளுங்க தான் இறக்குவாங்க. அப்படி நாம இறக்கணும்னா நம்ம காசு கொடுக்கணும். ஆனா பாதி எடுத்துட்டு பாதியாவது கொடுக்கலாம்ல, 10 பைசா தர மாட்டாங்க. அது ஒழுங்கா வந்து இறக்கி நம்ம இது பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா கிடைக்கும். அப்பயே 5 பேர் இறக்குறோம், 5 பேர் வேலை செய்யறோம், 300 ரூபா கிடைக்கும். இதுல ஓனருக்கு ஜாலரா போடுறதுக்குன்னு 2 பேர் பயங்கர ஜாலரா போட்டு அவனுங்க அவன் காரியத்தை நைஸா நினைவான். நம்மளாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஐயோ என்னடா இது இவங்ககிட்ட பெரிய கஷ்டமா இருக்குன்னு ஒரு வருஷமே அவங்ககிட்ட வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிற, பல்ல கடிச்சிக்கிட்டு வேற வழியே இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வைப்பாங்க. அன்னைக்கு வேலை வச்சோன்னா 20 ரூபா சாப்பாடு வாங்கி தருவாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் வேலை செய்வோம். 20 போய் ஒருத்தரை விட்டு 5 சாப்பாடு, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு, தக்காளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி ஏதாவது போட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தான். நானும் சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கல, சாப்பிட்டேன். அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும், ஏதோ சம்பளம் கொடுக்குறப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சு சம்பளம் கொடுத்தாலும் கொடுப்பாருண்ணா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சம்பளம் கொடுக்குறப்ப அதை வச்சுலாம் இதே பண்ணுங்க. நான் கேட்டேன், ஏங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோமே, சாப்பாடா எந்த அந்த லெமன் சாப்பாடா, ஏங்க 20 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, அதுதான் கூலியாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்குன்னு ஒரு சில வேலை இருக்கும், நீங்க சம்பளம் தருவீங்கன்னு தாங்க நான் 2 மாசம் சம்பளம் 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வேலை செஞ்சிருக்கிறேங்க. என்னங்க நீங்க போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஆத்தனம் சம்பளம் எவ்வளோ அவங்ககிட்ட 4000 தான். இதுல ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு ஒரு 500 ரூபா வேணும் அப்படின்னம்னா 3 நாளா கேட்டுட்டு இருக்கணும். பார்க்கலாம் தரேன்ட்டு அந்த நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற பாருங்க, அந்த சமயம் பார்த்து வண்டி எடுத்துட்டு போயிடுவா வெளியே எங்கேயாவது. வண்டி கட்டுங்க. அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் எல்லாம் சோறு மட்டும் வடிச்சுக்குவாங்க, குழம்பே வைக்க மாட்டாங்க. குழம்பு விற்பாங்க, அங்கெல்லாம் ஹோட்டல் கடை எல்லாம் குழம்பு விற்பாங்க. அங்க போய் 10 ரூபாய்க்கு குழம்பு, 10 ரூபாய்க்கு ரசம், 5 ரூபாய்க்கு ரசம், 10 ரூபாய்க்கு குழம்பு வாங்கிட்டு சொல்லுவாங்க டெய்லி.
சோத்தை வடிச்சுக்கோங்க டெய்லி அது ஒரு. ஆனா கோடி கணக்குல பணம் இருக்கு. என்னங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கை மனுச்சு வாழ்க. அவங்க குடும்பத்தை கண்டாலே எனக்கு கடுப்பான கடுப்பு எரிச்சலா வருங்க. ஐயோ இவங்கிட்டையும் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு வருஷம் பூரா வேலை செஞ்சுட்டேங்க. எல்லாம் போனஸுக்கு நின்றுட்டு இருக்கிறோம். கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். 500 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கும். வெறும் 500 ரூபாங்க. என்ன பண்ணுவீங்க? நான் 500 ரூபா வேணான்னு வச்சுட்டேன். ஒரு வருஷம் பூரா வேலை செய்யறோம். அந்த ஏஜென்சி அந்த வண்டியில வர்ற இது லோடு அப்படி இறக்குறோம். அந்த காசையும் வாங்கி நீ வச்சுக்கிற. அதுல இருந்து எங்களுக்கு கொடுத்தாலே ஒரு எவ்வளவு கொடுக்கலாம். வருஷம் பூரா எவ்வளவு இறக்குறோம் அது பூரா அவன் வாங்கி வச்சுக்குவாங்க. பார்த்தேன் இந்த போனஸ் இது வேணாம் எனக்கு. போனஸ் 1 மாசத்துக்கு சம்பளம் வரணும். போனஸ் பேசுறப்ப அப்படித்தாங்க சொன்னான். வருஷத்துல 1 மாசத்துக்கு போனஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். இப்படியே தாங்க ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆளுங்க வயிற்றுல வாங்கி போட்டு அவன் வாழ்றாங்க. என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. பார்த்தேன் இந்த பிடி 500 ரூபாய் பிடி வேணாம் எனக்கு. ஏன்னா எனக்கு 1 மாசத்துக்கு போனஸ் கொடுக்கல அப்படின்னா நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வந்து எல்லாரும் மற்றவங்களும் வாய மூடிட்டு வாங்கிட்டு போயிட்டானுங்க. நான் வண்டி எடுத்து வந்துட்டேன். தீபாவளி அன்னைக்கேங்க. அடுத்த நாள் தீபாவளி. விடிஞ்சா தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் தான் வேலை வாங்கி புளியுவான். விடிஞ்சா தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ண அப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேங்க. பாய்.